வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கிறிஸ்பி கார்ன் பார்பிக்யூ ஸ்டைல். ஸோ அது கிறிஸ்பி கார்ன் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். 2 கப்பு வந்து ஸ்வீட் கார்ன், அப்புறமா வந்து 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம், 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அப்புறமா 1/4 ஸ்பூன் வந்து சாட் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறமா 1 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ். ஸோ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு சூடான தண்ணியில், இப்போ நான் 2 கப்பு கார்னுக்கு வந்து 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 3 கப்பு தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ சூடான ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கார்னை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அதை வேகட்டும். இப்போ இது 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம நல்லா வடிகட்டிடலாம். இப்போ வந்து இதை வடிகட்டிட்டு உடனே ரொம்ப தண்ணிலாம் போகாத கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் போதே வந்து நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க கார்னில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாமே கார்னில் வந்து கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி கூட நீங்கள் நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நல்லா கோட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம ஒரு கடாயில் வந்து இதுக்கு பொரிக்கிறதுக்கு அளவுக்கு வந்து எண்ணெய் விட்டு சூடு பண்ணிக்கலாம். பொரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு பெரிய ஜல்லிக்கரண்டி மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு இப்படி பண்ணிக்கோங்க. அப்போ உங்களோட எக்ஸ்ட்ரா வந்து ஒட்டாத மாவெல்லாம் வந்து அது வழியாக வெளில வந்துடும். ஸோ கடாய் எண்ணெயில் வந்து அது போகாது. இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம ஒரே ஒரு கார்ன் மட்டும் போட்டு அதில் பார்க்கலாம். பாருங்கள், அது சூடாகிடுச்சு எண்ணெய். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம மாவு வந்து கோட் பண்ணி வச்சுருக்க சோளம் வந்து பேட்ச் பை பேட்சாக இதில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து பொரித்து எடுத்துங்க, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கார்ன்லாம் வந்து வெளியில் நல்லா கிறிஸ்பாகிடுச்சு. இப்போ கலரும் மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து நீங்கள் இது வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே எக்ஸஸ் ஆயிலெலாம் வச்சு ட்ரைன் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம மீதி உள்ள கார்ன் கூட பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மொத்த கார்னையும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, நல்லா கிறிஸ்பாக. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுங்க. எப்போ சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம், அப்புறமா மசாலாலாம் லைக் சாட் மசாலா, மிளகாத்தூள், உப்பு, மிளகுத்தூள், அப்புறமா சீரக பவுடர் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்து போயிடும். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் புளிப்புக்காக. இப்போ நல்லா ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கிறிஸ்பியான பார்பிக்யூ ஸ்டைல் கிறிஸ்பி கார்ன் ரெடி ஆகிடுச்சு வீட்டில். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.